ஹல்லேலூயா. நான் உங்களுடைய அமூல்யா சுபாக்கிரமில் ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனல் அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே கர்த்தரை விசுவாசம் வைக்கிறோம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தப்போ கர்த்தரை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வருவாரான்னு சொல்லி நம்புறப்போ ரொம்ப ரொம்ப சில சமயங்களில் சந்தேகப்படுவோம் கூட. சில சமயங்களில் மனிதர்களை நோக்கி போவோம். சில சமயங்களில் யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு சொல்லி போயிட்டே இருப்போம். அதாவது நம்மளுடைய இது ஒரு பிரச்சனை வந்தப்போ அந்த பிரச்சனையை தாண்டறதுக்கு நம்ம முழுமையாக கர்த்தர் மேலே ஆதாரப்பட மாட்டோம். ஒருவேளை கர்த்தர் செய்வாருன்னு தெரிஞ்சால் கூட இப்போ இல்லை, கர்த்தர் செய்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் நம்ம நம்பி விசுவாசத்தோடு இருக்கிறப்போ கர்த்தர் அது உடனே செய்வாருன்னு நம்ம எப்போ நம்புகிறோமோ அந்த காரியத்தை நம்ம கண்களால் பார்க்க முடியுங்க. பாருங்கள், யோகானில் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா 21வது வசனத்தில் மார்த்தா கர்த்தர்கிட்ட சொல்லுவாங்க, கர்த்தரே நீ இங்கே இருந்தேன்னா என்னுடைய சகோதரர் இறந்து போகாமல் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நீங்கள் என்ன கேட்டாலும் சரி அது கர்த்தர் உங்களுக்கு தேவன் உங்களுக்கு அது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கூட அவங்க சொல்கிறாங்க. 2 வார்த்தையுமே அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரர் இறந்து போக மாட்டார். அதே மாதிரி இப்போ நீங்கள் தேவனை என்ன கேட்டாலும் சரி அது அவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி கூட எனக்கு தெரியும்னு சொல்லி 2 வார்த்தையுமே அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், உடனே கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த வசனத்தில், இப்போ உன்னுடைய சகோதரர் திரும்பி எழுந்திருப்பார் அப்படின்னு சொன்னப்போ அதை விஸ்வசிக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மார்த்தா, ஆமாம் ஏசப்பா, கடைசி நாளில் அவர் உயிர்த்தோடு வருவார், உயிர் பெற்று வருவார் அப்படின்னு எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க? கடைசி நாளில் வருவாங்க சொல்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய சகோதரர் இப்போவே அவர் உயிரோடு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. இப்போ கர்த்தர் அவங்களே தான் சொன்னாங்க. மார்த்தாவே தான் என்ன சொல்கிறாங்க? நீ என் கூட இருந்தால் என்னுடைய சகோதரர் சாகாமல் இருந்திருப்பார். அதே மாதிரி இப்போ கூட நீங்கள் என்ன கேட்டாலும் சரி தேவன் உனக்கு அது கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சப்போ நீ அவர் சொல்கிறாரு உன்னுடைய சகோதரர் திரும்பி எழுந்திருப்பாருன்னு சொன்னப்போ அதை நீ விஸ்வசிக்கணும். அதை நீ விஸ்வசிக்காமல் யாராவது என்ன சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு வார்த்தை இப்போ உன் சகோதரர் திரும்பி எழுந்திருப்பார் அப்படின்னு சொன்னப்போ, ஆமாம் ஏசப்பா, உனக்கு உண்மையாகவே தெரியும், இப்போது கர்த்தர் என்ன கேட்டாலும் அது செய்வார் தேவன் சொல்லி உனக்கு தெரிஞ்சப்போ உடனே என்ன செய்வான்? ஏசப்பா, இப்போவே நீ ஜெயிப்பியா? இப்போவே என் சகோதரரை நீ கொண்டு திருப்பி கொடுப்பியா? உயிர் பெற்று திருப்பி எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி நாளில் அவர் எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த இடத்துல பாருங்க என்ன ஆகுது. அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா கர்த்தரே கொடுக்கறதுக்கு ஆசீர்வாதத்தை வந்தப்போ அவங்க மனசு எந்த மாதிரி இருக்குன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க மனசு இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி தான் இருக்காங்க? கர்த்தர் அற்புதம் செய்வாருன்னு தெரியும், கர்த்தர் என்ன காரியம் வேணால் அவருக்கு செய்வார், அவருக்கு அசாத்தியமானது ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவருக்கு சாத்தியம்ன்றது நமக்கு எல்லாமே தெரியும், அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்னுட்டு இல்லையா? எல்லாம் நமக்கு தெரிஞ்சப்போ கூட நம்ம என்ன செய்வோம்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கணுன்றப்போ அதை நம்மளே தடுத்துக்கிட்டே இருப்போம். பாருங்கள், ஒரு வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா உங்களை குணப்படுத்துவார் அப்படின்னு சொன்னப்போ, ஏசப்பா அதை நீங்கள் நம்புங்க, விசுவாசத்தோடு இருங்கன்னு அப்படின்னு சொன்னப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், கர்த்தர் குணப்படுத்துவாருங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அதை அந்த விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க அதை ஏற்றுக்காமல் என்ன செய்வாங்கன்னா திரும்பி போய் அவங்க உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட இதில் ஈடுபட்டுட்டு அதிலிருந்து அவங்க குணம் கிடைக்கணும், அதிலிருந்து அவங்க குணம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்களே தவிர உண்மையாகவே கர்த்தர் எனக்கு இந்த குணத்தை கொடுப்பாரு, என் குடும்பத்திலேருந்து இந்த பிரச்சனையை எடுத்து போடுவாருன்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், விசுவாசத்தை வைங்க. முன்னாடி விசுவாசத்தை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அற்புதத்தை பார்ப்பீங்க. உனக்கு குணம் வேணும்னாலும் சரி, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணுமா, உங்களுக்கு உங்களுடைய பணப்பிரச்சனை தீரணுமா, இல்லைனா உங்களுடைய கஷ்டங்கள் தீரணுமா, எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் மடி வைங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் சொல்கிறாரு, எல்லாமே நான் உனக்கு கொடுத்துருக்கேன் சொல்கிறார் அவர். அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. மார்த்தா பாருங்கள், கர்த்தர் சொன்னப்போ அதை எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல ஞானம் வேலை செய்யலை. ஆனால் மரியா பாருங்கள், உடனே போய் காலில் விழுந்துட்டு என் சகோதரர் எனக்கு குரு தேவனேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ நம்புனா கர்த்தர் நீ இப்போவே கர்த்தருடைய மகிமையை நீ பார்ப்பேன்னு சொல்கிறார் அவர். ஆமாம், நீ நம்புறியா? இப்போவே நீ விசுவாசத்தோடு இருக்கியா? இப்போவே உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீ பார்க்கலாம், இப்போவே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றத்தை பார்க்கலான்னு சொல்கிறார். நீ விசுவாசத்தை மட்டும் வச்சனா போதும், நீ நம்பினா மட்டும் போதும், கர்த்தர் உன் வாழ்க்கையில் மாற்றி போடுவார் எல்லாத்தையுமே. ஆமாம், இன்றைக்கி உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காது, கர்த்தர் செய்வார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அது உனக்கு தெரியும். நீ கர்த்தரை ஏற்றுக்கிட்டப்பவே கர்த்தர் எதால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி உனக்கு தெரியும். தெரிஞ்சால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல பலகீனம், அந்த பலகீனம் வேலை செய்கிறதுனால கர்த்தர்கிட்டேருந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்காமல் நம்மளே அதை தடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை தடுக்கிறத இப்போவே நீங்கள் அதை நிறுத்துங்க. இப்போவே விசுவாசத்தை வைங்க, நம்புனா எல்லாமே உங்களால் முடியும்.
மார்த்தா கிட்ட, மரியா கிட்ட கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ நம்புனா இப்பவே கர்த்தருடைய மகிமையை நீ பார்ப்பேன்னு சொல்றார். தேவனுடைய மகிமையை நீ பார்ப்பேன்னு சொல்றார். ஆமா, இன்னைக்கு நீங்க கூட நம்புங்க, விசுவாசத்தோடு இருங்க. தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அவருடைய மகிமையை உங்களுக்கு காட்டக்கூடியவராக இருக்காரு. விசுவாசத்துக்கு முன்னாடி வைங்க. இயேசுவின் நாமத்துல இப்பவே நீங்க அந்த மகிமையை பார்க்கணும்னா இப்பவே விசுவாசத்தை அங்க வைங்க. விசுவாசத்தை வச்சப்போ கண்டிப்பா அந்த அற்புதத்தை நீங்க பார்க்கலாம். ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா. ஆமாம் ஐயா. ஐயா, எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்களே தடுத்துக்காம தேவனே எங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க தேவனே. ஆமாம் ஐயா, உங்கள் கிருபையில் நிறுத்துங்க தேவனே, நிறுத்துங்க தேவனே ஏசப்பா. ஐயா, எங்களுடைய அல்ப விசுவாசத்தை எடுத்து போட்டு ஐயா உங்கள் ரட்சணைக்குள்ளே எங்களுக்கு கொடுங்க. இப்போவே உங்ககிட்ட நாங்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு கிருபையை காட்டுங்க. இயேசுவின் நாமத்தை நீங்கள் காட்டுவதற்காக நன்றி தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.